ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம யூனிட் 1 மொழி குறித்த கருத்துக்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காணொலியில நம்ம மொழி எப்படி உருவாகியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, மனிதன் எப்படி அவனோட ஒளியை எப்படி பயன்படுத்தினான், பறவைகள் விலங்குகள் எல்லாம் எப்படி அதோட ஒளியை பயன்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது அதனுடைய தொடர்ச்சி தான். நம்ம கடைசி இதெல்லாம் முடிச்சோம்னா இந்த குரலை மக்கள் எவ்வாறு பயன்படுத்தினர் அதை பற்றி ஆராய்ச்சி 5 வகையா இருந்தது. அது என்னென்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் போலிமொழி. போலிமொழினா என்னன்னா அதை பார்த்து அப்படியே செய்யறது, ஒருத்தர் செய்யறத பார்த்து அப்படியே செய்யறது, போல செய்தல்னு சொல்லுவோம்ல, அதேதான். பறவை விலங்கு கேட்டு அவற்றை போல் ஒழித்தலால் மொழி பிறந்தது அப்படின்னு ஒரு கொள்கை பிறந்தது. அந்ததான் இசைமொழி அல்லது போலிமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சரிங்களா, பறவை அல்லது விலங்கு இதோட ஒலியை கேட்டு அப்படியே முதல்ல மனிதனும் அந்த மாதிரி ஒலியை தான் எழுப்பலாம். அந்த மாதிரி பிறந்தது தான் ஒலி அப்படின்னு சொல்றதுதான் இசைமொழி அல்லது போலிமொழி. இப்படி பிறந்த ஒலிகளை சொற்களாக கொண்டு பல பொருள்களுக்கும் செயல்களுக்கும் பெயராகவும் வினையாகவும் இட்டு வழங்கினாங்க. இப்படி நிகழ்ந்த ஒளியதான் ஒலிகளை சொற்களா கொண்டு பயன்படுத்தினாங்க. அந்த சொற்களிலிருந்து தான் மற்ற சொற்களும் அமைந்து மொழி வளர்ந்தது அப்படிங்கிற கருத்து இருக்கு. எடுத்துக்காட்டு காக்கையோட ஒலி. சரிங்களா, எடுத்துக்காட்டு காக்கை கொடுத்திருக்காங்க. குயில், கிளுகிழுப்பை முதலிய தமிழ் சொற்களை குறிப்பிடலாம். இன்னும் குயில் கூவுறது, கிளுகிழுப்பை சத்தம், இதெல்லாம் தமிழ் சொற்கள். எகிப்து நாட்டு மக்கள் பூனைய மியான்னு சொன்னாங்க. பாபுவன் மக்கள் கோடரியை டின்டின் அப்படின்னு நினைச்சாங்க. இது ஒரு காலத்துல கேட்டாங்கம்மா எக்ஸாம்ல. எகிப்து நாட்டு மக்கள் பூனையை டேஷ் என்பார், மியா. பாபுவன் மக்கள் கோடரியை டேஷ் டின்டின் என்பார். இதெல்லாம் ஒரு காலத்துல கொஸ்டின் நமக்கு கேட்டாங்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டு இந்த காக்கை, இதெல்லாம் முக்கியம். இந்த போலி மொழியில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எப்படி பிறந்ததுன்னு ஒரு கருத்து கணிப்பு, அறிஞர்கள் சொல்றதெல்லாம் பார்த்தோம். இதுல இருந்து நமக்கு பாயிண்ட்ஸா வந்துடும். பறவை விலங்கு முதலியவற்றின் ஒலியை கேட்டுதான் ஃபர்ஸ்ட் என்னது இசைமொழி பிறந்தது. இசைமொழி அல்லது போலிமொழி, இந்த கருத்து முக்கியம். இதுக்கு என்ன தியரி பாருங்க, பவ் தியரி அப்படின்ட்டு சொல்லலாம். இத உணவை நம் என்பார், உணவை நம் என்பார், பவ் என்பார். இங்கனமே பழமொழியிலும் பல சொற்கள் இருக்கு. ஆயினும் மொழியில் உள்ள எல்லா சொற்களும் இவ்வாறே பிறந்தன என்று கூற முடியாது. மார்க்ஸ் முல்லர் கூறுவது போல் இத்தகைய ஒப்புமை மொழிகள் ஒரு மொழிக்கு இன்றியமையாத கருவிகள் அல்ல, இவர் விளையாட்டு பொருள்கள் சொல்லுவார். மார்க்ஸ் முல்லர் விளையாட்டு பொருட்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மார்க்ஸ் முல்லரோட கருத்துக்கள், இவை விளையாட்டு பொருட்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் போலிமொழி பற்றிய கருத்துக்கள். அடுத்தது உணர்ச்சின்னு பார்த்தோம்னா நம்மளோட உணர்வுகள் எல்லாம் வந்துடும். வெறுப்பு, வெகுளி, மகிழ்ச்சி, மெய்ப்பாடுகள் சொல்லுவோம்ல, மகிழ்ச்சி, அழுகை முதலிய உணர்ச்சி வயமாக இருக்கும்போது பிறக்கும் மொழிகள் மொழிக்கு காரணம். அது இயல்பாகவே உணர்ச்சிகள் இருக்கும்போது நம்ம கிட்ட பிறக்குது. இதனைதான் உணர்ச்சி மொழி அல்லது குறிப்பு மொழி பற்றிய கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன தேர்னா பூ தியரி, இன்டர்செக்ஷனல் தியரி அல்லது பூ தியரி அப்படின்னு அழைக்கப்படுது. உணர்ச்சி மொழியா ஓ அன்னோ அந்தோ இந்த சொற்கள்லாம் அந்த மாதிரி உணர்ச்சிகள் மூலமா பிறந்தது. உணர்ச்சி பற்றி பிறக்கும் மொழிகள் மிக சில சொற்களுக்கு தான் காரணமாக இருக்குது. இச்சொற்கள் உணர்ச்சியை உணர்த்துமே ஒழிய கருத்தை தெரிவிக்கிறது இல்ல. சொற்கள் உணர்ச்சிக்கு கருவியாய் இருக்கும் நிலை குஞ்சி அறிவுக்கு பயன்படும் நிலை வந்தாதான் மொழி வளருது. உணர்ச்சி கருவியாய் இருக்கும் நிலை அன்றி அறிவுக்கு, நம்ம மூளைதான், அறிவு படைத்தவன் மனிதன் தான், அறிவுக்கு போய் மூளையை பயன்படுத்தி செய்யறதுனாலதான் மொழி வளர்கிறது. உண்மையான பேச்சு மொழி உணர்ச்சியால் பிறக்கும் மொழிகளை கடந்ததாதான் இருக்கு அப்படிங்கிற கருத்து. ஏன்னா அதனாலதான் மனிதனால மொழியை வளர்க்க முடிந்தது, விலங்குகள் பறவைகளால வளர்க்க முடியுங்கள அப்படிங்கிற கருத்து உடன்படுது. பண்பு மொழி. மணியின் கண் ஒளி அமைந்திருத்தல் போல ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்பாகவே ஒவ்வொரு வகையாக ஒலிக்கும் தன்மை இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதை உச்சரிக்கிற அந்த இதுல ஒலிக்கும் தன்மை தனியா இருக்கு. மக்களுக்கும் அத்தன்மை உண்டு. அறிவாக உணரும் பொருள்களை குறிக்க சொற்களை ஆக்கி அமைத்துக் கொள்ளும் ஆற்றலும் மக்களுக்கு இயல்பாக அமைந்திருக்கு. அறிவால பொருள்களை
வந்து அவங்க என்னது இயல்பா ஒழிக்கிறாங்க ஒரு ஒளியை பயன்படுத்தி. அது வந்து ஆக்கி அமைத்து கொள்ற திறமை மனிதனுக்கு இருக்கு. அதுதான் பண்புமொழி கொள்கை. இத வந்து மார்க்ஸ் முல்லர் பன்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாரு. டிங் டாங் தியரி. இந்த கொள்கை எல்லாவற்றையும் பற்றி தெளிவற்று கிடப்பதால் ஒன்றையும் விளக்காது பயனற்று போகின்றதுன்னு சொல்றவர் பில்ஸ்பரி. எந்த கொள்கை? பண்புமொழி கொள்கை. பண்புமொழி கொள்கை தான் பன்மொழி கொள்கைன்னு மார்க்ஸ் முல்லர் சொல்றாரு. இத வந்து எதையுமே பற்றி விளக்கல, எல்லாவற்றையும் பற்றி தெளிவற்று கிடக்குது. இப்ப நாம படிக்கிறதே ஒரு தெளிவே இல்லை. என்னவோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு படிச்சுட்டு இருக்கிறோம். தெளிவற்று கிடக்கிறதுனால ஒன்றையும் விளக்காது பயனற்று போகுதுன்னு சொல்றவரு பில்ஸ்பரி. இது முக்கியம். பில்ஸ்பரி சொல்றாங்க யாருன்னு கேட்பாங்க கொட்டேஷனை கொடுத்துட்டு. பண்புமொழி கொள்கை எல்லாவற்றையும் பற்றி தெளிவற்று கிடப்பதால் ஒன்றையும் விளக்காது பயனற்று, இல்லைன்னா பண்புமொழி கொள்கை ஒன்றையும் விளக்காது பயனற்று போகின்றது என்கின்றவர் யார்? பில்ஸ்பரி. தொழில் ஒளி கொள்கை. 4வது கொள்கை ஏலேலோ மொழி. தொழில்னாவே ஏலேலோ மொழி அல்லது தொழில் வழி பற்றியது. யோகே தியரி. உடல் வருத்தி முயன்று தொழில் செய்யும் தொழிலாளர் மூச்சு விட்டு வாங்கும் துன்பம் குறைதற் பொருட்டு குரல் வலையை பலவாறு இயக்க பிறக்கும் மொழிகள் தான் இந்த தொழில் வழி கொள்கை. ஏலேலோ ஐலசாங்கிறது, அப்புறம் களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாட்டு பாடுறது, ஒரு ஒளி எழுப்புறது, இதெல்லாம் தொழில் ஒளின்னு சொல்றாங்க. ஒரு மொழியில் உள்ள எல்லா சொற்களையும் நோக்குங்கால் இக்காரணம் பற்றி பிறப்பன மிக மிக சிலதான். கொள்கைகள் அனைத்தும் மொழியின் சிற்சில பகுதியிலே விளக்குகின்றனவே அஞ்சி முழுமையும் விளக்கவில்லை. முழுமையா விளக்கல எதுவுமே. அந்தந்த அதுக்குரிய கருத்தை மட்டும்தான் சொல்றாங்க. இப்ப தொழில்னா தொழிலை மட்டும்தான் சொல்லுது. முக்கியமான பகுதிகளையும் விளக்கலாம். அதிலேன் இவை மொழியின் தோற்றத்தை விளக்குவன அல்ல என்பார் ஆர்டோ எஸ்பர்சன். யார் சொல்றாரு இத? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டு தான் விளக்குது, முழுமையா விளக்கம் கொடுக்கல. அதனால இது வந்து மொழியின் தோற்றத்தை விளக்குவன அல்ல அப்படின்னு சொல்றவர ஆர்டோ எஸ்பர்சன். உடலில் எந்த உறுப்பும் பயன்படாமல் இருந்து திடீரென முழு வளர்ச்சி பெறுவதில்லை, படிப்படியா தான் வளருது. அந்த மாதிரிதான் மக்களின் குரலும் வாளா இருந்து திடீரென்று சொற்களை ஒழுக்க பயன்பட்டதாக கொள்ளுதல் பொருந்தாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துருக்கும். அது எப்படி திடீர்னு வரும்? அதுதான் சிறிய சிறிய கத்தர சத்தத்துல இருந்து அதுக்கப்புறம் சிறிய சிறிய சொற்களை கொண்டு ஒழிப்பதனாலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தது. மொழிகள் பிறக்கும் வரைக்கும் மக்கள் ஊமையாக இருந்தார்கள் என்று கொள்ள முடியுமா? அது வந்து பயனற்று போகுது. அடுத்தது இன்பப்பாட்டு. முற்காலத்து மக்கள் ஒரு காரணமும் இல்லாமல் மழலை ஒலிகளை ஒழிக்கும் இளங்குழந்தை போலதான் ஃபர்ஸ்ட் பேசி வந்தார்கள். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல குழந்தை மாதிரி தான் பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கருத்தை முழுமையா தெரிவிக்கிறதுக்கு அது வந்து பயன்படல. வெறும் பொழுதுபோக்கான இன்ப விளையாட்டா மட்டும்தான் இருந்தது. சிறிய சிறிய ஒலிகளை எழுப்புறது இன்ப விளையாட்டா மட்டும்தான் இருந்தது. ஒரு தாய் தன் இளங்குழந்தையுடன் பொருளற்ற ஒலிகளை பேசி மகிழ்வித்து தானும் மகிழ்வது போல இருந்தது. ஆரம்பத்துல இந்த ஒலிகளை மட்டும் கொண்டு பேசுறது. அதுக்கப்புறம் செங்கீரை பருவம்னா அதன் நாக்கு அதற்கு சிறந்த விளையாட்டு கருவியாக இருப்பது போல் முற்காலத்து மக்கள் பேச்சு மொழி பொழுதுபோக்காக இன்பப்பாட்டாக தான் இருந்தது. பேச்சு மொழியே சரிங்களா. விளையாட்டு பகுதியில் காணத்தக்கதே என்று கவலையான வாழ்வு பகுதியில் காணத்தக்கதென்ற இது வந்து மனிதன் வாழ்வதற்கு உகந்ததா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அறிவு கொண்டு அறிந்து ஆழ்ந்திருந்த நிலையில் மொழி பிறக்கவில்லை. ஆனால் உணர்வு கொண்டு உணர்ந்து இன்பமாய் விளையாட நிலையில தான் மொழி பிறந்தது. அந்த உணர்வுகளை வச்சு இன்பமா விளையாடினாங்க. அதை ஒட்டிதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணி தோன்றியது அப்படிங்கிறது ஒரு சிலரோட கருத்து. ஆடல்களில் சிறந்தது காதல் விளையாட்டு, இன்பமிக்க இளமை, பாட்டாக பொங்கி வழிதல், இயற்கை. இந்த மாதிரி எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் கொஞ்சமா மொழி தோற்றம் பெற்றது. கவலையற்ற உள்ளத்தில் பாட்டு பிறத்தல் இயற்கை. பறவைகளின் வாழ்வில் இதை காணலாம். நாகரிகமற்ற காட்டு மிராண்டிகளிடம் இந்த உண்மையை என்று அறியலாம். அவர்கள் ஆடும் போதெல்லாம் என்ன செய்யறாங்க? காட்டு மிராண்டிகள் பாடுறாங்க. புதியனவாக புனைந்த பாட்டுகளும் இருக்கு. மக்கள் ஆடுகின்ற நிலையிலேயே மொழியை தோற்றுவித்தார்கள். பாடி ஆடும் போதுதான் மொழியை தோற்றுவித்தார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் பொருளற்ற வெற்றொலியாதான் இருந்தது இந்த பாட்டெல்லாம். படிப்படியே அவை பொருளுணர்த்த தொடங்கின. பிறந்த காலமும் இடமும் காரணமும் பற்றி ஒவ்வொருளையும் ஒவ்வொரு பொருளையோ தொழிலையோ காட்ட தொடங்கியது. ஃபர்ஸ்ட் பொருளற்றதா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருளையும் பொருளற்றதா
தொல்லையோ காட்டத் தொடங்கியது. இவ்வாறுதான் மொழி உருவாச்சு. எல்லா நாடுகளிலும் பாட்டு உரைநடையை விட பழமையா இருப்பது போலவே பாட்டு மொழி பேச்சு மொழியினும் முற்பட்டதாகும். பாட்டு மொழி பேச்சு மொழியோட முற்பட்டது. பாட்டுல இருந்துதான் பேச்சு தோன்றியதுன்னு சொல்றாங்க. பாட்டு பாடிய மக்களே பின்னர் பேச்சு மொழி தோன்றதற்கு காரணமா இருந்தது. இந்த கொள்கை தான் தானான கொள்கை அல்லது பாட்டு மொழி கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த மாதிரி ஐந்து கொள்கைகள் நமக்கு முக்கியமானது. போலி மொழி, உணர்ச்சி மொழி, தொழில் ஒலி, இன்ப பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5. இதுல இருந்து இதுவும் ஒரு கருத்து தான். இதுல இருந்துதான் உருவாச்சு. இதுல இருந்தான் தொழில் ஒளி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பண்பு மொழி, உணர்ச்சி மொழி, போலி மொழி அப்படின்னு சொல்லிட்டு 5 முக்கியம். மொழி குறித்த ஆராய்ச்சிகள் பலதரத்தின எத்தனைனா 5. சரிங்களா? 5 நம்ம சொல்லுவோம். இது 5 முக்கியமானது. நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இதோட இந்த மொழியின் தோற்றம் முடியுது. அடுத்தது நம்ம இனங்கள் போக போறோம். சரிங்களா? நம்ம இப்ப பார்த்தது மொழி எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு 5 கொள்கைகள் பார்த்தோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். போலி மொழி, உணர்ச்சி மொழி, பண்பு மொழி, இன்ப பாட்டு, தொழில் ஒலி அப்படின்னு 5 முறைகள் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த வகுப்புல இனங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.